தனியா இருந்த மனைவியை கடன் பிரச்சனையில் கடத்திச் சென்றா. கணவன் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து ஒரு ஆட்டோவில் எங்கேயோ கூட்டிச் சென்றவர்கள் யார்? வேலூர் மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் ஏன் இப்படி பெரும் அதிர்ச்சியை கிளப்புகிறது? வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ். இன்று நம்ம பார்க்க போறது கடன் பிரச்சனையில் மனைவியை கடத்திச் சென்றதாக கணவன் புகார் என்பதை பற்றி பார்க்க போறோம். வேலூர் மாவட்டம் மனதை பதற வைக்கும் சம்பவம். கேவி குப்பம் அருகே ஒரு குடும்பத்தை சிதைத்த கடன் பிரச்சினை. மேல்மாயல் பகுதியைச் சேர்ந்த ஞானவேல் புரிதா என்ற பெண்ணிடம் பணம் கடன் பெற்றுள்ளார். அந்த கடனில் நடந்த தாமதம் ஒரு வாக்குவாதமாக மாறி முழு குடும்பத்தையே தாக்கிய அதிர்ச்சி சம்பவமாக மாறியது. புனிதாவின் உறவினர்கள் ஞானவேலின் வீட்டிற்கு நேரடியாக சென்று தகராறில் ஈடுபட்டதாக புகார். அந்த நேரத்தில் ஞானவேல் இல்லையாம், அவரது மனைவி தனியாக இருந்ததால் ஆட்டோவில் கடத்திச் சென்றதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை பற்றி ஞானவேல் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அவர்கள் என் மனைவியை மட்டுமல்ல என்னையும் தாக்கி இருக்கிறார்கள் என்று தன் மனதின் வேதனையை பகிர்ந்திருக்கிறார். போலீசார் உடனே நடவடிக்கை எடுத்து அவரது மனைவியை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒரு சாதாரண கடன் பிரச்சினை ஒரு குடும்பத்தை குலைக்க முடியுமா? இந்த சம்பவம் அதற்கு ஒரு நேரடி எடுத்துக்காட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த சம்பவம் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான உண்மையை சொல்வது மட்டுமே தான் நம்ம பிரைம் பஸ்டர் நியூஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐ மறக்காமல் கிளிக் பண்ணுங்க.